பார்த்தேன். இதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்னீஷியன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இதில் ஸ்டண்ட்டு மாஸ்டர் திலீப் மாஸ்டர் அவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது சுழல் வெப் சீரீஸில் என்னை ரொம்ப வேலை வாங்கியிருக்காரு. அதே சேமு இதில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாருமே. தனுஷ் சார் டைரக்டர் நல்லா இருந்துச்சு. ஆடியோ லான்ச்சில் எல்லாருமே பேசினாங்க, அவங்க அனுபவத்தை சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பொங்கலுக்கு நாங்கள் படம் பார்ப்போம் தேட்டரில். நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம். தேங்க்யூ. ரேடியா ஒர்க் பண்ணுங்க சார். எப்படி எப்படி இருந்துச்சு? நீங்கள் இதோட இங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க? நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்குது. நல்லா பொங்கலுக்கு 12 அப்போ எல்லாம் வந்து பாருங்கள். படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அயலான் வருது, எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு என்ன படம் பிடிச்சிருக்கோ அந்த படம் நீங்கள் பாருங்கள். படத்துக்கு நீங்கள் அங்கே பேசும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இல்லை? இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் படம் நீங்கள் ஏடியா இருந்தப்போ பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது? எப்படி படம் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? படம் நல்லா வந்துருக்குண்ணா. சரி, படம் நல்லா வந்துருக்கு. எல்லாம் நீங்கள் சொல்கிறதான், ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்கிறீங்களோ. நீங்கள் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு மற்ற படத்தோட. இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமாம், லைவ்லியாக பார்த்துருக்கீங்க. ஸோ அதை எப்படி நினைக்கிறீங்க? ஃபுல்லாக இதில் ஃபுல்லாக ஆக்ஷனாக அப்படி ஒரு மாதிரி செம்ம ஆக்ஷன் பேக்டாக போயிட்டுருக்கு. அதனால் ரொம்ப எனக்கு எதுவும் சொல்ல வரல. படம் சூப்பராக இருக்கும். படம் நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. ராக்கி சானிக் ஆயுதம் லெவலில் இருக்குமா? இருக்குண்ணா. அந்த அளவுக்கு இருக்கு படம். வயலன்ஸ் அதில் கம்மி பண்ணியிருக்கோம், ஆனால் ஆக்ஷன் பேக்டாக இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. எல்லா படம் அசுரன் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, நான் ஓப்பனாக சொல்ல போனால் 100 அசுரன் ஒன்றா சேர்ந்தால் ஒரு கேப்டன் இல்லை. கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். எப்படி இருக்காருன்னா எவ்வளோ படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது? வந்தாங்க அவங்க கத்துறவங்க, அது அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குல்ல? சார் ஸ்டேஜில் வந்து நின்னதுக்கப்புறம், தனுஷ் சார் வந்து நின்னதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே சவுண்ட் அடங்கவே இல்லை. சார் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் சிறு துளி பெருவெல்லன்னு ஆரம்பித்தோன்னே அவர் பேச ஆரம்பித்தோன்னா அவர் சொன்னது ரசிகர்கள் தான் சொன்னாங்க. 2002லேருந்து இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லி சிறு துளி பெரியவர்கள்னா ரசிகர்கள் தான் மொத்தமாக சொன்னார். சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இருக்கும். நானும் இதில் சாரோட நடிச்சிருக்கேன். சார் கூட நானும் நடிச்சிருக்கேன். வில்லரில் பைக் சேசிங்லலாம் கூட நடிச்சிருக்கோம். பைக் சேசிங்கில் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும். படங்களை தாண்டிட்டு தலைவர் எப்படி பொதுவாக ஆன் ஸ்க்ரீனில் அவர் வந்து அவர் நடிக்கணும்னு வந்துட்டா அவரும் ஒரு தொழிலாளி மாதிரி சூப்பராக நடிச்சு கொடுத்துட்டு போவார். அவர் டைரக்ஷன் பண்ணும்போது அவர் ஒரு டைரக்டர் மாதிரி சூப்பராக பண்ணுவார். ராயனும் டைரக்ட் பண்ணிருக்காரு. ராயனும் நான் ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர் சாமியார் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ராயன் நெக்ஸ்ட் D50 சாருடைய படம் தான். ராயனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ராயனும் நல்லாயிருக்கும். கேப்டன் மில்லரு உண்மையிலே கேப்டன் மில்லரு எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். படம் சூப்பரான படம். நல்லா சூப்பர். பார்த்தேன். இதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுவும் வந்து இந்த வாட்டி கப்பல் ஷூட், ஃபோட்டோ ஷூட் கொடுத்தாங்க. அடிச்சு தூக்குறது எங்கள் தலைவன் தனுஷ் மட்டும்தான் இருக்கும். ஒரு போட்டியாக இருக்க மாட்டேன் பார்த்தா அப்படி தான் வந்தார் அவர். கில்லர் கேப்டன் மில்லர் தான். அயலான் வருது. அயலானும் வருது. எப்படி பார்க்குறீங்க? வரட்டும். அதுவும் நல்ல டேரக்டரோட. நமக்கு எப்பவுமே நம்ம தலைவன் தான். மற்ற கேப்டன் மில்லர் தானே சிஎம்க்கு போட போய் இந்த வாத்தி படம் இப்போ நான் பார்த்தலாம். நான் சின்ன வயசுலேருந்து ஆடு வளத்துலேருந்து நான் எல்லாமே தனுஷ் இல்லை. நம்ம சண்டை வாங்கக்கூடாது. தனுஷ் சாரே சொல்லியிருக்கேன். வந்து எந்த படத்தை போஸ்ட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு எது டிக்கெட் கேட்குதோ அதுதான் பார்ப்போம். அதுவும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். சரியான போட்டியாக இருக்கும். அதை வந்து பெருசாக நம்ம இன்னமும் என்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். தலைவர் இன்னும் நல்லா நடிக்கணும். இதை விட புது புது கதைகள்லாம் நல்லா ஃபுல்லாக இதில் ஃபுல்லாக ஆக்ஷனாக அப்படி ஒரு மாதிரி. அவங்க ஃபேன்ஸ் போய் பார்ப்பாங்க. அவங்க ஃபேன்ஸ் இங்கே வந்து பார்ப்பாங்க. நம்மளும் அங்கே போய் பார்ப்போம். அது மூவி வந்து நாங்கள் அப்படி கிடையாது. இல்லை ஒருவேளை பெரிய பட்ஜெட் பட்ஜெட் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலையானே கன்ஃபார்மாக சொல்ல தானே. இன்னும் ஆகாது. அதெல்லாம் கன்ஃபார்மாக ஆகாதுங்க. 2 படமே